மிகவும் அழகாக இருக்கிறது. சென்ட் ஜோன்ஸ் யாழ் கல்லூரி, யோவான் கல்லூரி, சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் அவர்களுடைய பொங்கல். நல்ல பொங்கல் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எனது அன்பான இனிய தைப்பொங்கல், தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பிளாக் வந்து வெற்றிகரமாக அங்கு பறந்து கொண்டிருக்கு. சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள், எவ்வாறு உங்களுடைய ஃபீலிங் இருக்கு, அனுபவம் இது மாதிரி இருக்கு? ஜாழ் தரியோவான் கல்லூரியின் பழைய மாணவர் சங்கம் ஆதரவாக இப்பொழுது நாங்கள் பல வருடங்களாக எல்லா பாடசாலையிலும் ஒன்று கூடி பொங்கி வருகிறோம். இந்த வருடம் மிகவும் அதிகூடிய பானைகள் பொங்குவதால் எங்களுக்கு மிகவும் பெருமை. தமிழர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இப்படி ஒரு காரியத்தை, இப்படி ஒரு பொங்கலை பொங்குவதில் மிக்க மிக மகிழ்ச்சி. பரியோவான் கல்லூரி சார்பாக இந்த நிகழ்ச்சியை பங்கெடுப்பதை நாங்கள் மிகப்பெரிய வடிவான அழகான அந்த தமிழ் சொல்லுங்கள். ஒற்றுமை என்பது தமிழர்களுக்கு முக்கியம் என்பது இந்த பொங்கல் தினத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றுமையால் எந்த விதத்தை எந்த அளவுக்கு சாதிக்கலாம் என்பது தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த பகுதியில இன்றைய தினம் பொங்கல் மிகவும் சிறப்பாக இருக்கு. அந்த பரியோவான் கல்லூரியும் கலந்து கொண்டதில் மிக மகிழ்ச்சி. உங்களுக்கும் எனது பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஒற்றுமையின் முக்கியம். ஒரு மாணவன் பரியோவான் கல்லூரியின் தயாரிப்பு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். பாருங்க, பொங்கல் மிகவும் சிறப்பான இந்த பொங்கல். வணக்கம் ஐயா. இல்லைங்க, நான் போயிட்டு வரேன். பொங்கல் இவ்வாறு எங்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். இப்பொழுது இங்கே முன்னுக்கு நல்ல வடிவா எல்லாம் கட்டி வேலி கட்டின மாதிரி இது வெண்பத்தில் தமிழர் பாடசாலை, தமிழ் கல்வி நிலையம் பிரபஞ்சமான ஒரு பாடசாலை. இங்கே சிட்னியில் பல்வேறு வெற்றிகளை படைத்து வரும் இந்த பாடசாலை பொங்கல் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே ஜோன் டைபிஸ் நிற்கிறார். தமிழ் பாடசாலை இன்று அவர்கள் இந்த பொங்கல் விழாவில் வெண்பத்தில் தமிழ் கல்வி நிலையத்தில் பொங்கல் பொங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுல இருக்கிற எல்லாரையும் பார்க்க மிகவும் சந்தோஷமா இருக்குது. வெண்பத்தில் தமிழ் பாடசாலை பல்வேறு வெற்றிகளை சமைத்திருக்கிறீர்கள். பல பிள்ளைகளுக்கு இங்கு தமிழை கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் எல்லாரையும் பார்க்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு. தமிழர் திருநாள்ல பாடசாலை ஆஸ்திரேலியாவிலே சிட்னியிலே மிகவும் திறம்பட பல ஆண்டுகளாக அந்த பாடசாலையில் அதிபராக இருந்து செயற்பட்டுக் கொண்டிருப்பவர். உங்கள் எல்லாரையும் பார்க்க சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. இந்த பொங்கலில் இணைந்துள்ள அனைத்து பாடசாலை கழகங்கள் அனைவருக்கும் நான் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வருடம் அவள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள வருடமாக அமைய வாழ்த்துகின்றோம். நன்றி டைட்டஸ். சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய அனுபவம். உங்களுக்கு 2வது வருடம் இப்படியான பொங்கல் வாழ்த்து கிடைத்தது மிக குறிப்பான அனுபவம். உங்களுக்கு எல்லா தமிழரும் ஒன்று சேர்ந்து சுற்றி வாழ் தமிழர்கள், அதாவது மேற்கு பகுதியில் வாழ்கின்ற நாங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடும் பொழுது ஒரு உணர்வு பூர்வமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக ஒரு ஊரிலே கொண்டாடுவது போன்ற ஒரு உணர்வோடு நாங்கள் கொண்டாடுகின்றோம். நல்ல வடிவாக அழகு தமிழில் கூறிப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சேவை தொடர வேண்டும். குறிப்பாக தமிழ் பாடசாலை ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டு வரும் இந்த வெண்பத்தில் தமிழ் கல்வி நிலையம் மேலும் பல ஆண்டுகள் சிறப்பாக எதிர்வரும் காலத்திலும் தமிழர்களுக்கு இங்க தமிழ் கல்வியை கற்பித்து நாட்டுக்கு சேவை செய்வோம் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. மிகவும் நன்றி. நீங்கள் இப்படி ஒரு பதிவு செய்வது, காணொலியாக பதிவு செய்வது ஒரு வரலாற்று பதிவாக கருதுகின்றேன். ஏனென்றால் ஒரு 10 வருடம் அல்லது 50 வருடங்களுக்கு பின்னர் இப்படி கொண்டாடினார்கள் என்பதை ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்வார்கள். இதனை வைத்து எதிர்கால சந்தையினர் மேலும் விருத்தி செய்து மிகவும் பிரமாண்டமாக செய்வதற்கு வருவார்கள் என்று நம்புகின்றோம்.
மிக்க நன்றி. நன்றி ஐயா, உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. மிகவும் சிறப்பாக இருக்கிறது, வரவேற்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. உண்மையிலேயே தமிழ் பாடசாலை மிகவும் பாரிய பங்களிப்பை செலுத்தி வருகின்றார்கள். தமிழ் பாடசாலை என்பது தமிழ் கல்வியை புலம்பெயர் நாடுகளில் கொடுப்பதில் புலம்பெயர் நாடுகளிலே தமிழ் கல்வியை மிகவும் சிறப்பாக வழங்கி வரும் இந்த பாடசாலை ஆண்டு ஒவ்வொரு நீங்கள் அறிஞர் போன இந்த பாடசாலை ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வலயத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மேலும் தொடர்ந்து பேசாத வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு நான் கொடுத்து நான் தொடர்கின்றேன். வணக்கம் ஐயா, உங்கள் பாடசாலை பல்வேறு சேவைகளை புலம்பெயர் நாட்டிலே தமிழ் கல்வியை பல்லாண்டு காலமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து வருகிறீர்கள். ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஆசிரியர்கள் நிர்வாக குழு வந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு உங்களுடைய பங்களிப்பு தமிழர் என்ற வகையில் எவ்வாறு இருக்கிறது இன்றைய பொங்கல் திருவிழா? நாங்கள் கடந்த 2 வருடங்களாக போன வருடம் நாங்கள் இந்த பொங்கலை செய்து கொண்டிருந்தோம். ஒரு வித்தியாசம் என்னென்னா ஸ்டேஜ் அந்த சைடு இருந்தது, இந்த வருஷம் ஸ்டேஜ் இந்த சைடு இருக்கிறது. தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி ஒரு வேறுபாடுகளுமின்றி இந்த பொங்கல் விழாவை இப்படி நடத்துவது மிக வரவேற்கத்தக்க விஷயம். இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். சிறுவர்களுக்கு இதை பற்றியான விளக்கங்களை தமிழர்களுடைய திருநாள் கொண்டாட வேண்டும். தமிழர்களுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள் இவற்றை எங்களுடைய சந்ததியினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. நன்றி, வாழ்த்துக்கள். பாடசாலையில் குறிப்பாக புலம்பெயர் நாடுகளிலே தமிழை கற்பிப்பது என்பது இலகுவான காரியம் இல்லை. அதை மிகவும் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை குறைந்த அளவு தமிழ் மொழி பேச வைக்க வேண்டும் என்பதில் கருத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, உங்கள் செயற்பாடுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் சொல்லுங்கள் ஐயா, நீங்களும் பேசுங்கள். மாணவர் என்ற வகையிலே இங்க இளம் சந்தையினர் இங்க வரும் பொழுது பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வகையிலே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எவ்வாறு உங்களுடைய உணர்வு இருக்கிறது என்று இந்த பொங்கல் தமிழர் பொங்கல் உலகளாவிய ரீதியில் கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையிலே சிட்னியிலே சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. முதல் முறையா வந்துக்கிறீங்க நீங்க? போன வருடம் வந்துக்கிறீங்க. சொல்லுங்க, எப்படி உங்களுடைய உணர்வு எப்படி இருக்கிறது தமிழனாக இவ்வாறான பொங்கல் விலகை? ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்ந்து இங்கே தமிழ் படித்து அதிக புள்ளி எடுத்து இருக்கிறோம் நாங்கள் தமிழில். எங்களுக்கு இங்கே இப்படி போன்ற விழாக்களில் கலந்து கொள்ளும் போது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் பல தமிழர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எங்களை மகிழ்ச்சியை தருவது. உங்களுடைய கருத்து எவ்வாறு இருக்கிறது சொல்லுங்க. நான் வெண்வத்தூர் தமிழ் ஸ்டடிஸ் என்று தமிழ் கல்வி நிலையத்தில் படித்து தேர்ச்சி பெற்ற ஒரு மாணவன். அந்த வகையில் இந்த சிட்னி மாநகரத்தில் இந்த பெண்களில் நடக்கும் பல்லாயிரம் தமிழ் மக்கள் இங்கு கூடியிருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து இங்கு தமிழர்களின் கலாச்சாரமும் அவர்களது கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் வெளிக்காட்டும் வகை இங்கு மிகவும் நன்றாக இருக்கின்றது. அதை தொடர்ந்து இங்கு பலர் நமது தாயகத்தை போல இங்கே அவர்களது கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வழியாக காலையிலேயே பொங்கல் பானை வைத்து சூரியன் உதிக்கும் முன் சூரியனுக்கு படைக்கும் நிகழ்வுகளை நாம் இங்கு காணலாம். எனவே இங்கு அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடியிருப்பதை பார்க்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நன்றி ஐயா, நன்றி. உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது. அடுத்த தலைமுறை இவ்வாறு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அதுதான் உண்மையிலேயே தமிழ் தொடர்ந்தும் தப்புகின்றது என்பதை ஒரு மகிழ்ச்சி பெறுகிறது. அந்த வகையில் உங்களுடைய இருவரும் பேரை சொல்ல முடியுமா? பேரை சொல்லுங்க. எனது பெயர் ஹனிராம் சசிகுமார். எனது பேர் இசைக்கோ தீபவர்ணன். சொல்லுங்கள் ஐயா, உங்கள் உணர்வு எவ்வாறு இருக்கிறது? எனக்கு இன்னொரு பொதுவான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, என்னை போல மற்ற இளையர்களும் வெண்வத்தூர் தமிழ் பாடசாலையில இருந்து தமிழை படித்து அதை பின்தொடர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இதன் மூலம் உங்களுடைய தமிழ் மொழி தான் உங்கள்கிட்ட அடையாளம். அதை நீங்கள் கைவிடாமல் பின்பற்றுவது எங்களது கடமையாக இருக்கிறது. அதை மட்டும் உண்மையிலே நல்ல ஒரு வேண்டுகோள் விடுக்கிறீர்கள். பார்த்துக் கொண்டிருக்கும் இளையவர்கள், பல இளையவர்கள் இந்த இணையதளத்தை பார்க்கிறார்கள், யூடியூப்பை பார்க்கிறார்கள். இது சிட்னி ஸ்ரீ என்ற ஒரு யூடியூப்ல போய் கொண்டிருக்கு, பார்த்து கொண்டிருப்பார்கள். நீங்களும் அதை மற்றவர்களுக்கு பகிரும் பொழுது பல பேருக்கு அந்த உங்களுடைய ரிக்வெஸ்ட் போய் சேரும். அதே நேரத்தில் உண்மையிலே வாழ்த்துக்கள். நீங்கள் சிறப்பாக தமிழ் பேசுகிறீர்கள். பேசுவது மட்டுமில்லாமல் நிகழ்வில் நீங்கள் வரும் பொழுது அது அடுத்த கட்டத்துக்கு செல்கிறது. தொடர்ந்தும் இவ்வாறு நிகழ்வில் நீங்கள் பங்கு பெற்றுங்கள். தமிழ் தலைவர்களாக வர வேண்டும். இங்கு உள்ள அடுத்த சந்ததியினரையும் அழைத்து வந்து மிகவும் சிறப்பாக செய்யும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. மிகவும் சிறப்பாக இப்பொழுது அநேகமாக எல்லா பொங்கலும் இப்பொழுது பொங்கி நிறைவுக்கு வந்து கொண்டிருப்பது போல நிறைவென்ற பொங்கல்
இன்று இங்கே ஒரு கலை நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. வாங்கோ போய் பார்ப்போம். உள்ளுக்கு போய் பார்க்கறதுல சந்தோஷமா இருக்குல்ல, இவ்வளவு நிறைந்து. வணக்கம். பொங்கலோ பொங்கல். அன்பாலயம் இங்க பாத்தீங்களா, அன்பாலய பொங்கல் போகுது. பலரும் இங்கு பல்வேறு பொங்கல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இது ஜெரமி. வணக்கம். வணக்கம் ஐயா. எந்த பாடசாலையின் சார்பாக? அபீஸ் உணவகம் சார்பான பொங்கல் பேச போறீங்களா? இன்றைய தினம் உண்மையிலே சிறப்பாக பொங்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே நண்பன் சாந்தி குமார், அவருடைய பாரியார் சாந்தினி அபீஸ் உணவகத்தின் பொங்கலில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே பார்க்க நல்ல சந்தோஷமா இருக்கு. பொங்கல் முடிஞ்சதல்ல? இது இல்லை இன்னும். ஓகே, ஆரம்பம் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கும் எனது அன்பான இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. வாங்க, எப்படியா போய் மேலுக்கு நாங்கள் இப்பொழுது பாத்துக்கலாம். எவ்வளவு நேரம் எடுத்துச்சு இந்த இடத்தை அண்மிக்கிறதுக்கு. சரியான வணக்கம். முடிந்தவர்கள் தயவு செய்து பானைகளை கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் சூரிய வழிபாட்டை ஆரம்பிக்க இருக்கின்றோம். பாத்தீங்களா, இப்ப ஓரளவுக்கு பெரிய பொங்கலும் இறக்கியாச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஏமான நேரம் 1 மணிக்கு கிட்ட எடுத்திருக்கு இந்த இடத்தை அண்மிக்கிறதுக்கு. அவ்வளவுக்கு நிறைய பொங்கல்கள் இங்க பாருங்க. எல்லா பொங்கலும் தயாராயிருக்கு. மேடை என்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், தைப்பொங்கல் பெருவிழா, தமிழர் மரபு திங்கள் என்ற வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குது. ஆமாம், உண்மையிலேயே சிறப்பாக இருக்கு. பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்குது. இங்க ரவி அவர்கள் இருக்கிறார். அமைப்பாளர்களில் ஒருவரான ரவி அவர்கள் நிற்கிறார்கள். பார்த்திபன் நிற்கிறார். அவ்வாறு பலரும் இங்கு நிற்கிறார்கள். பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு. மிகவும் சிறப்பாக ரவி இம்முறை மட்டுமில்ல, கடந்த ஆண்டு தொடர்ந்து நீங்கள் யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர்கள் மற்ற சங்கங்களுடனும் மற்ற நிறுவனங்களுடன் சேர்ந்து இன்று இம்முறை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உண்மையிலேயே ரவி சிறப்பாக இருக்கு. இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கான அவர்களுடைய ஆதரவால் தான் எங்களால் இவ்வளவு வழக்கு செய்யக்கூடியதா இருந்தது. வணக்கம். உண்மையிலேயே உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும். பல்வேறு நிகழ்வுகளிலும் நான் பிறர்த்த பார்த்திருக்கேன். அன்று சயமன்ற நிகழ்வில் கூட நீங்கள் முன்னின்று பல விஷயங்களை செய்திருந்தீர்கள். உண்மையிலே வாழ்த்துக்கள் ஐயா. நான் பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் உண்மையிலே இன்று கூட நீங்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். பல அரசியல் கட்சி தலைவர்களையும் அழைத்து இங்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எவ்வாறு உங்களுடைய உணர்வு இருக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள். உணர்வு என்பது இது நாங்கள் இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினால் கடந்த 13 வருடங்களாக இது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்டிலில் ஏரியாவிலே இது 2012ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மட்டும் ஒரு பானையாக வைத்து சிவிக் பார்க்கில் ஆரம்பிக்கப்பட்ட விழா இன்று தேசிய அளவில் ஒரு ஹெரிட்டேஜ் மந்த் ரெகக்னேஷனுடன் வீதியில் 108 பானைகள் 100க்கும் மேற்பட்ட பானைகளுடன் ஒரு பெருவிழாக நடைபெறுவது ஒரு தமிழ் சமூகத்தின் இருப்பை மென்மேலும் மேற்கு சிட்னி பகுதியில் உறுதிப்படுத்திக் கொண்டு, மேற்கு சிட்னி என்பதை தவிர முழு ஆஸ்திரேலியாவிலும் தமிழ் சமூகம் ஒரு மைல்கல்லை, ஒரு வளர்ச்சி, அதாவது தமிழ் சமூகத்தின் இருப்பு உறுதியாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நன்றி ரிஷி, உண்மையிலே வாழ்த்துக்கள். உங்களுடைய சேவை இன்னும் தொடர வேண்டும். அது மட்டுமல்லாக வர்த்தக சங்கத்தில் கூட நீங்கள் கமர்ஷியல் லீடராக இருக்கிறீர்கள். அதற்கும் ஒரு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த வர்த்தக சங்கங்கள் நிறையவே இவ்வாறான நிகழ்வை ஏற்பாடு செய்வது என்பது லேசான காரியம் இல்லை. நீங்கள் தலைமை, அதாவது இந்து கல்லூரி மாணவர் சங்கத்தின் தலைமை பதவியை ஏற்பதிலிருந்து பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. சகலருடைய ஒத்துழைப்புடன் சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இது இந்து கல்லூரியின் மாற்றம் என்பதில் நானும் ஒரு காலத்தில் தலைவராக இருந்தேன். ஆனால் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் ஒத்துழைப்போடு தான் இந்த வளர்ந்திருக்கிறது. நன்றி ஐயா. நன்றி ரிஷி. அப்பொழுது ஒரு புத்தக வெளியீடு பார்த்திபன் அவர்களுடைய மகனுடைய புத்தக வெளியீடு.
இடம்பெற்றது. அடுத்ததாக நீங்கள் அனைவரும் உங்கள் அனைவரையும் இசை வெள்ளத்தில் மகிழ்விக்க வந்திருக்கிறார். முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் அந்த புத்தகத்தினுடைய உள்ளுக்கு போய் பார்த்திருந்தேன். மேலோட்டமாக உங்களுடைய அப்பா பார்த்திபன் அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தார். மேலே PDF வேஷன் கிடைச்சது. நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு தமிழ் இளைஞனாக மிகவும் சிறப்பாக தமிழுடைய அந்த வரலாற்றுப்படுத்தும் ஒரு ஆவண புத்தகமாக இருக்கிறது. உங்களுக்கு அந்த வாழ்த்துக்கள். சிறப்பாக எழுதியிருக்கிறீர்கள் தம்பி. சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவம். அந்த எவ்வளவு காலம் எடுத்துச்சு? மேலாக நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறீர்கள். அதில் நான் மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு தமிழ் இளைஞனாக, ஒரு சைவ இளைஞனாக பல விஷயங்களை அதில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். எவ்வாறு இந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றியது, அதை பற்றி சொல்லுங்களேன். என் அப்பா தான் என்ற இன்ஸ்பிரேஷன். அவர் நிறைய செய்திருக்கிறார் தமிழுக்கு, சைவத்துக்கு. அதை பார்த்து கொண்டு நான் அதைய புத்தகத்தில் எழுதி நான் இன்றைக்கு இருக்கிறேன். குட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாரும் இங்க வந்து இருக்கிறாங்க. சின்னி பொங்கல் 2025. Yeah. Thank you. Thank you very much. Thank you. Thank you. As part of this community, like a young people who take over this one, right? Yeah. What he do it, right? Next step, young life, young children like you. Yeah. You are doing that one. You have to see that one, right? நம்முடைய கர்நாடு என்ற நிறுவனம் நினைக்கிறேன் பக்குவில் இருக்கின்ற கர்நாடு மாடம். வாழ்த்துக்கள். நன்றி. சிறப்பு. நீங்கள் இப்பொழுது நியூ சவுத் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி. சிட்னி. லோ. இப்பதான் ஹை ஸ்கூல் முடிச்சு நான் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் யூனிக்கு போறேன். நன்றி. நன்றி. சிறப்பாக இருக்கிறது. பலரும் பார்க்க வேண்டும். குறிப்பாக இளம் சமுதாயத்தில் அந்த புத்தகத்தை கண்டிப்பா பலர் பார்க்க வேண்டும். heritage. Right? A lot of things you are documented there. Thank you very much. நன்றி. இப்பொழுது நான்கு இங்கு ஆசனங்கள் போடப்பட்டு எல்லாரும் அமைந்திருக்கிறார்கள். பார்க்க ஒரு அழகாக இருக்கு. வாங்க பார்ப்போம்.
அதை பாத்தீங்களா இப்ப இந்த கடைத்தெருவு முழுக்க ஃபுல் கிரௌடா இருக்கு. தமிழர் திருநாள் மிகவும் வாழ்த்துக்கள். How are you? You want to say a few words about this Pongal Day? So whatever language you like. நீங்க தமிழ்லயும் சொல்லலாம், இங்கிலீஷ்லயும் சொல்லலாம், உங்களுக்கு விருப்பமான. Tell about this Pongal Day. I think it's quite an overwhelming feeling. You know, having lived in Australia for over 30 years, this is kind of like an unprecedented event where we can celebrate our Tamil culture and our heritage. I'm very excited that I'm able to bring my children here and continue these sacred traditions with them, and for them to see that their culture is something that can be embraced and celebrated on a large scale. Thank you very much. Thanks very much. Happy Pongal. Thank you. Happy Pongal, everyone. Thank you very much. பாத்தீங்களா, மிகவும் சிறப்பாக இன்றைய பொங்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பெட்டகில் கடையிலுக்கு முன்னாலே இந்த